கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு 47வது நாள், பரிசுத்த சனிக்கிழமை. பரிசுத்த சனிக்கிழமை பெரிய வெள்ளிக்கிழமையை தாண்டி வருகின்றது. ஈஸ்டருக்கு முந்தி உள்ள நாள். இது கொஞ்ச நேரம் நாம் தியானிப்போம், நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த பரிசுத்த சனிக்கிழமையை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது என் ஆண்டவருடைய கிருபை எங்களோடு கூட இருந்து இந்த நாளும் ஒரு பிரயோஜனமான நாளாக இருக்க கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய சிந்தை, கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். தேவஜனமே, பெரிய வியாழன் முடிஞ்சது, குருத்தோலை ஞாயிறு முடிஞ்சது, பெரிய வியாழன் முடிஞ்சது, பெரிய வெள்ளிக்கிழமை முடிஞ்சது. அந்த சனிக்கிழமைக்கு முந்தி பலவிதமான காரியங்கள் சபையில் செய்து கொண்டிருப்போம். நாளைக்கு ஈஸ்டர் முடிந்த பிறகு இன்னும் பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருப்போம். கொண்டாட்டம் இருந்து கொண்டே இருக்கும், மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும், விசுவாசத்தை புதுப்பிக்கின்ற ஒரு காரியம் இருந்து கொண்டே இருக்கும். ஆயினும் இன்றைக்கு சரித்திரம் சொல்லுகின்றது, இல்லை கலாச்சாரம் சொல்லுகின்றது, பரிசுத்த சனிக்கிழமை. பரிசுத்த சனிக்கிழமை என்று சொல்லும் பொழுது கூட இது ஒரு அமைதியான ஒரு நாள். இயேசு கிறிஸ்துவின் சடலம் ஒரு இன்னொருத்தங்கிட்ட போரோ பண்ணின ஒரு கல்லறையில் ரெஸ்டாக இருக்கின்றது. என்னை பொறுத்த வரைக்கும், ஒரு போதகர் என்ற என்னை பொறுத்த வரைக்கும், இந்த பரிசுத்த சனிக்கிழமை மௌன சனிக்கிழமையாய் நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். நம்முடைய ஆவியை இன்றைக்கு ஒரு விசேஷித்த முறையில் அமைதிப்படுத்தும் ஒரு நாள். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, அமைதியாய் இருந்து கர்த்தர் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் சொல்ற அந்த அழைப்புக்கு கொஞ்சம் இடம் கொடுக்க இந்த நாள் பிரயோஜனமா இருக்கும். இன்றைக்கு நிதானமாக ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், என்ன செய்ய போகின்றார் என்ற அந்த ஒரு தீர்மானம், அந்த ஒரு நிதானத்துக்குள் வர இந்த நாள் மிகவும் பிரயோஜனமா இருக்கலாம். சில வேளைகளில் பலருக்கு அமைதியா இருப்பது கொஞ்சம் கடினமான ஒரு காரியமா இருக்கும். நம்ம பழக்கம், என்ன பழக்கம் தெரியுங்களா? அதை செய்யணும், இதை செய்யணும், அங்க போகணும், இங்க போகணும், இதை பேசணும், இதை தீர்மானிக்கணும் என்ற அந்த பெரிய ரொம்ப காரியங்களில் நம்ம எப்பொழுதும் ஈடுபட்டவர்களா இருந்து கொண்டே இருக்கும். காலையில எழுந்து கிளம்பி காடியில ஏறி டிராபிக் ஜாம் எல்லாம் தாண்டி ஆபீஸுக்கு போகாதபடி இருப்பது ரொம்ப கடினமான ஒரு காரியமா இருக்கும். அந்த பழக்க தோஷம் நம்மை சுற்றிலும் ரொம்ப சத்தங்கள், டிராபிக் சத்தம் இருக்கு, கட்டடங்கள் கட்டும் சத்தம் இருக்கு, டிவி சத்தம் இருக்கு, ஸ்பாட்டிஃபை தொடர்ந்து நிறுத்தாதபடி பலவிதமான பாடல்களை போட்டுக்கொண்டே இருக்கிறது. அது நம்முடைய காதுக்கு ஒரு பழக்க தோஷமாய் போய்விடுகின்றது. சில முக்கியமான கேள்விகள், அஸ்திபாரமான கேள்விகளை கேட்டுக்கொண்டே காலங்களை போக்குகிறோம். இன்றைக்கு என்ன மத்தியான சாப்பாடு, என்ன சமைக்கலாம், நாளைக்கு ஈஸ்டர் ஆராதனைக்கு என்ன உடை போடலாம், ஈஸ்டர் ஆராதனை வெள்ளிக்கிழமை, பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனை போல ரொம்ப நீட்டா இருக்குமா? ஏன் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட பயங்கரமான பாடுகளை கொடுத்தார்? என்ன மன்னிக்கிறதுக்கா? இன்னொரு காரியம் கேட்கலாம், இந்த வருஷத்தின் லெந்து காலங்களை பிரயோஜனமாக உபயோகித்தனா, இல்ல மற்ற லெந்து காலங்களை போல அது ஐயோ இதை செய்யலையே, அதை செய்யலையே என்று ஒரு வெறுப்புக்குள் வருகிறோமா? சில பேர் சொல்லலாம், ஆமா, இந்த நான் வருஷத்தின் லெந்து காலத்தில் வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார் என்று கூட சொல்லலாம். ஒரு காரியம் சில நினைப்பேன், நமக்கு ஆண்டவர் ஒரு தகுதியை கொடுத்து, ஒரு வல்லமையை கொடுத்து, சத்தங்கள் எல்லாம் ஆஃப் பண்றதா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? சில பேர் தொலைஞ்சு போயிடுவோம். அந்த சத்தம் இருந்தாதான் நம்ம காரியங்களை செய்ய முடியும். ஆனா வேதத்துல அமைதியை குறித்து
நிதானத்தை குறித்து, மௌனத்தை குறித்து மிக அருமையான வசனங்களை நாம் சந்திக்கிறோம். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 11வது வசனத்துல, அமைதியா இருக்கிறவன் ஞானத்தை பெறுவானாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அமைதியை கை கொண்டோம் என்றால் ஞானம் என்ற அனுபவத்துக்குள் வர முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஏசாயா 30வது அதிகாரம் 15வது வசனம், In repentance and rest is your salvation. மனம் திரும்புதலையும் இளைப்பாறுதலையும் உன்னுடைய ரட்சிப்பு உண்டு. In quietness and trust is your strength. அமெரிக்கையிலும் நம்பிக்கையிலும் உன்னுடைய பலன் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய உள்ளான மனிதன் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வசனத்துக்குள் நாம் வரணும். என்ன தெரியுங்களா? அமைதியா இருக்கும் பொழுது உள்ளான ஆவிக்குள்ளான பலனை நான் பெறுகிறவனாய் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். சோ அமைதியா இருக்கும் பொழுது இந்த உள்ளான ஆவிக்குள்ளான பலனை நான் சந்திக்க, அனுபவிக்க கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். ஜெபனியா 3வது அதிகாரம் 17வது வசனம். இந்த வசனங்களை வாசித்தோம் என்றால் மிகவும் பிரயோஜனமா இருக்கும். இதில் God quiets us with his love. தேவன் தம்முடைய அன்பின் நிமித்தம் என்னை அமைதிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு மிகவும் விலை உயர்ந்த ஒரு ரகசியம். கர்த்தருடைய அன்புக்கு இப்படிப்பட்ட ஒரு திராணி, இப்படிப்பட்ட வல்லமை உண்டு. என்ன? அலசடிப்பட்டு கொண்டிருக்கும் ஆவி, அங்கும் இங்கும் நிதானம் இல்லாதபடி இருக்கும் என்னுடைய இருதயத்துக்கு தேவன் அன்பு என்னை அமைதிப்படுத்துகிறது. சோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ அன்பை அறிந்து கொள்ள மௌனம், அமைதி மிகவும் அத்தியாவசியமா இருக்கின்றது. நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து, ஆத்தும நேசராயிருக்கும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 33 வருஷத்திலேயும் 3 ஆண்டு ஊழியத்திலேயும் அடிக்கடி தனிமையை தேடி போவார். மக்களை விட்டு வருகிறதுக்கு அல்ல, தன்னுடைய பிதாவோடு கூட ஒரு ஐக்கியம், பிதாவோடு கூட ஒரு நெருக்கம், பிதாவோடு கூட ஒரு அமைதியில் உறவை பலப்படுத்த இயேசு கிறிஸ்து இப்படி செய்கின்றார். ஆவிக்குள்ளாக இன்னும் ஆழமான தேவனோடு கூட உறவு கொள்ளும் ஒரு வல்லமை, ஒரு ஆசீர்வாதம் அமைதிப்பட்ட இருதயத்துக்கு உண்டு. இந்த வசனம் சங்கீதம் 46 வசனம் 10 நாம் யாவருக்கும் தெரியும். அமைதியா இருந்து நான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. இதுல என்னன்னா, இந்த வசனம் இதோடு கூட இல்லைங்க. நான் தேசத்தில் உயர்த்தப்படுவேன், உலகத்தில் உயர்த்தப்படுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2வது பாகத்தை நம்ம விட்டு விடுவோம். என்ன ஆச்சரியம் தெரியுமா? நாம் அமைதியா இருக்கும் பொழுது தேவன் என்று, அவர் தேவனுடைய குணாதிசயம் உள்ளவர் என்று அறிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் அமைதியா இருக்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமையான வல்லமை என்ன? அவர் தேசங்களின் மேல் உயர்த்தப்படுவார், இந்த பூமியில் உயர்த்தப்படுவார் என்ற அந்த நிச்சயம், அந்த அருமையான வல்லமை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் இந்த அமைதியை நமக்கு கட்டளையிடுகின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமைதி, நிதானம், தனிமை, இதெல்லாம் இந்த வார்த்தைகள் நம்முடைய பழக்கத்துக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு வார்த்தைகளா இருக்கலாம். ஆயினும் இந்த அனுபவம், இப்படிப்பட்ட ஆவியின் ஒரு பக்குவம், தேவனுடைய நோக்கத்தை பார்த்து, தேவனுடைய லக்கை பார்த்து, தேவன் என்றவருடைய லக்கை பார்த்து நம்முடைய ஆவி சீர் அடைய இந்த உணர்ச்சிகள் உதவி செய்கின்றது. இன்றைக்கு கொஞ்சம் அமைதியா இருப்போமா? ஒரு சிலர் காரியங்களை சிந்தித்து பார்ப்போம். அனுதின சத்தத்தில் இருந்து நம்மை விடுவிக்கிறது ரொம்ப கடினம். அதெல்லாம் ஒரு பிளாங்கெட் மாதிரி, சத்தங்கள் நமக்கு ஒரு பிளாங்கெட் மாதிரி நம்ம சுத்தி வைத்துக்குவோம். அந்த பிளாங்கெட்டை தூக்கி போட்டுருவோம். அந்த போர்வையை தூக்கி போட்டுட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு இடம் கொடுத்து, எனக்கு அமைதியா இருக்க கற்றுத்தாரும் என்று சொல்லலாம். அதுல ஆழமான ஞானம் உண்டு.
நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, அமைதி, நிதானம், அமர்ந்திருப்பது, சத்தம் இல்லாமல் நேரத்தை போக்குகின்றது ஒரு நல்லதொரு அனுபவம் என்று வேதம் சொல்லுகிறதுனால, அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக இந்த ஒரு பக்குவத்தை எனக்கு கற்றுத்தாரும். எவ்வளவு தான் என்னுடைய அனுதின வாழ்க்கையில், வேலை இடத்தில் எவ்வளவு தான் அழுத்தங்கள் இருந்தாலும், எனக்குள்ளேயே ஒரு அமைதியின் ஒடுக்கல் கூட்டத்துக்குள் நாங்கள் செல்ல, என்னை அமைதிப்படுத்த, உம்மை பார்க்க கிருபை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவியானவர் எங்களுடைய கைகளை பிடித்து இந்த அமைதியாய், அமெரிக்கையாய், மௌனமாய் இருக்கும் காரியத்து நிமித்தம் வரப்போகும் ஆசீர்வாதங்களை முழுமையாய் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு அந்த அனுபவத்துக்குள் எங்களை கொண்டு செல்ல கிருபை தர ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.